மலை காற்றிலே நம் சிரிப்பு பறக்குதே. பழைய நினைவுகள் போல குவளை நுரையில் தெரிகுதே. அந்த பாக்கியமான நிமிஷம் படக்குழலில் உறங்குதே. நம்ம இரண்டு பேரின் நட்பு மந்தாரி பூ போல மலருதே. கண்களில் ஒளி, மனதில் சுதந்திரம். காற்று சொல்லுது வாழ்க்கை ஒரு பயணம். பீர் குவளையில் எதிரொலி கதைகள். நண்பா இந்நேரம் நினைவாய் நின்றிருக்கும் அதையே. பறக்குது வானமேல், நாம் பறக்கிறோம் மனசுக்குள்ள. கேபிள் காரின் மெதுவான ஓசை வாழ்க்கையோட ரிதமா சேர்ந்திடுது. மாலை சூரியன் மறைந்தாலும் நம்முள் சூரியன் அணையலே. இதயம் புன்னகை காட்டினாலே இந்த பயணம் முடிவதில்லையே. ஏன் நண்பா நாளை என்ன நடந்தாலும் இந்த ஓர் சிப்லதான் நம் உலகம் என்று சொல்லி பார்த்ததும் நிசப்தம் நம்ம சாட்சியாய் நின்றது. கண்களில் ஒளி, மனதில் சுதந்திரம். பெனாங் மலை மேனம் பழைய கவிதைதான். த்ரோன் ஒலிக்குது, நொடிகள் ஓடுது. ஆனா நம் நட்பு மட்டும் அசையாத மலையே, அசையாத மலையே. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். ஸோ இன்றைக்கி டே 2ல் பெனாங்கில் என் கூட இருக்கீங்க. எந்த ஸ்பாட்டுனா அதே நம்ம ஸ்விம்மிங் பூல் ஸ்பாட்டு தான். இது என்ன பெருசாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் என்னன்றதை சொல்கிறேன். சேம் லைக் வாட்டர் அண்ட் ஸ்விம்மிங் பூல் அப்படி தானே இருக்கும். இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஐ வில் ஷோ யூ. பளீர்னு அடிக்குதாங்க. ஸோ பளீர்னு அடிக்குது, வெளிச்சமாக இருக்குது. ரொம்ப வெயிலும் பயங்கரமாக இருக்குது. நேற்று மழை பெருசாக பெய்யலை, மழையே இல்லை சொல்லப்போனால், ஏன்னு தெரில. ஸோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் வியூவாக இருக்குது, கிளியர் விஷனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் டே 2 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெனாங்கில். ஸோ எங்கெல்லாம் போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 9:15 ஆகுது. நம்ம டைம் படி பெனாங் மலேசியா டைம் படி இட்ஸ் 11:30. ஸோ டேயை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 11:30க்கு நீ என்னடா ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ தான் எழுந்தேன். பிகாஸ் நேற்று தூங்கவே 2 மணி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் தூங்கிட்டேன் வேறு டயர்டாக. ஏன்னா நம்ம சிங்கப்பூர் மாதிரி இங்கே ரொம்ப நடக்க வேண்டியது இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் ஓகே தான், டெய்லி ஒரு 13,000 நடந்தால் நல்லது தான் உடம்புக்கும். இன்றைக்கி நாசியில் போயிட்டு, அதான் நாசி ரிலேட்டடான ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்றது தான் பிளானு. ஸோ சாப்பிட்டு என் கூட அப்படியே எங்கெல்லாம் போகலாம் அப்படின்றத நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக போகலாம். ஸோ போகலாம் கைஸ். ஸோ மக்களே, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்காக. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம வெளில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா, சுற்றி பாருங்களேன். ஏதோ ஊட்டியில் ஊட்டி கீழே இருக்கும் தெரியுமா, இல்லை கொடைக்கானல் கீழே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா நாசி கந்தர். அது ஏதோ கப்புங் பெனாங் அப்படின்ற மாதிரி இருக்குது. சமைச்சிட்ருக்காங்க. 12:30க்கு ஸ்டார்ட் ஆகி 1:30க்கெலாம் முடிஞ்சிருமா. இங்கே பாருங்களேன், ஏதோ இந்த பாம்பேயில் இருக்குங்களா தாராவி, அந்த ரூட்டு மாதிரி, அந்த ஏரியா மாதிரி இருக்குது. கப்புங் மெலாயூ அப்படின்னு ஒரு கடை. அந்த கடைக்கு தான் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ இங்கே ஃபுட்டு என்னெல்லாம் இருக்குது, என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இங்கே உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பரோட்டாவை கொட்டி போட்டு வேறு லெவலில் சாலெல்லாம் போட்டிருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. பரோட்டா சாப்பிடும் போல ஆசை ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்களேன், க்யூவில் நிற்கிறோம். ஹாய் ப்ரோ, என்ன ப்ரோ க்யூவில் நிற்கிறீங்க? கூட்டாங்க ப்ரோ. ரைட்டு ப்ரோ, அதே கான்செப்ட் தான். நான் சாப்பிட்ட மாதிரி தானா. நாசி கந்தர் கப்புங் மெலாயூ கடை பேர். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 12:30 ஸ்டார்ட் ஆகி 1:30 முடிஞ்சிருமா. ஓகே, 1 மணி நேரம் தான் ஊட்டுவாங்களா ப்ரோ? 1 மணி நேரம் தான் ஓட்டும். 1 மணி நேரம் ஷோக்கா இந்த க்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்களா, க்யூ வந்து வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி எல்லா கடைகளுமே வந்து க்யூ வந்து நின்று வெயிட் பண்ணி தான் ஏன் சாப்பிட்றாங்க தெரில. நம்மளுக்கு என்ன ஆர்டர் பண்ண போகிறோம், அங்கே என்ன மெனு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு தெரில.
நான் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி ஃபுட் டூர் மாதிரி தனியாக என்னால் பண்ண முடியல. உங்களுக்கு வந்து வ்ளாகோட அப்படியே கண்டினியூ ஆகும். நான் சாப்பிட்றம்போது உங்களுக்கு வ்ளாகோட அப்படியே கண்டினியூ ஆகும். அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நான் க்யூ உள்ளே போயிட்டு நான் என்ன வாங்குறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மக்களே, நாங்கள் வந்து 2 ரைஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் வாங்கியிருக்கோம். ஒரு வந்து பரோட்டா வாங்கியிருக்கோம். பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வாங்கியிருக்கோம். பிளேட்டில் என்னெல்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லுவான். என்ன வாங்கியிருக்கேன்? எல்லா குழம்பும் வாங்கியிருக்கோம். இது சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ சிக்கனு, ஒரு அவுச்சி முட்டை வச்சுருக்காங்க, கொஞ்சம் ரைஸு, எல்லா சாம்பல் ஊற்றிருக்காங்க, கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிளேட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பரோட்டாவையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு அவங்க சொல்ல போகிறோம். ஸோ இது கூட 2 ட்ரிங்க் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம். ரோட்டி எப்படி இருக்குது? அதே மாதிரி தான் இருக்கா? அனைத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கா? டிஃப்ரெண்ட் இருக்கா? அதோடவும் நல்லா இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொரிச்சு வெங்காயம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதான் ஹைலைட்டே இங்கே. அந்த ஒரு ஸ்மெல் நல்லாவே வருதுங்க. அது இது வரைக்குமே வருது ஹைலைட்டாக. இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. லைட்டாக ஒரு கப்பு ரைஸு, கொஞ்சம் நிறைய சுற்றி கறி, அதான் என் மேட்ரு. அது கூட லைட்டாக ஒரு வெண்டைக்காய் வச்சு சாப்பிட்றாங்க நம்ம ஐட்டம். ஸோ நம்ம ஐட்டம் வந்துருச்சுங்க. ஸோ பரோட்டா, சால்னா, வழக்கம் போல் ஒரு பொரிச்ச கறி கேட்டிருக்கோம். ஊற்றி சாலம் பிச்சு போட்டுக்கிட்டேன். ஓ மை காட், அந்த கிரேவி சால்னா மாதிரி இருக்குது. அது சால்சான்றீங்களா? ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க, ஆனால் அல்டிமேட்டாக இருக்குங்க. பரோட்டாவும் அந்தளவுக்கு வந்து ரொம்பலாம் என்ன மாதிரி தெரியல, நல்லா பிடிச்சிருக்காங்க. சிக்கன் சாப்பிடணும். ஹிந்தி புரியும் போல இருக்கு. தரமாக இருக்குது கைஸ், ஒர்த்து. உங்கள் கூட்டம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன கடைக்கு மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தூரம் நீங்கள் வர மாதிரி தான் இருக்கும். வந்தீங்கன்னா ஒர்த்து. 1 மணி நேரத்தில் எல்லாமே காலி ஆகிடும். இட்ஸ் ஒர்த்து கைஸ். என்னடா நம்பி வரலாம் அந்த கடைக்கு. ஸோ மக்களே, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஃபுட்டு வந்து தரமான ஃபுட்டாக இருந்துச்சு. அந்த நாசி எனக்கு ஃபுல் பேர் தெரியல, நான் உங்களுக்கு போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லைனா வந்துட்டு இந்த வீடியோ கார்ட்லேயே போடுற மறக்காம பாருப்பாங்க. நாசின்னு மட்டும் எங்கே பார்த்தாலும் நீங்கள் நாசி தாங்க ஸ்டார்ட் ஆகும். நாசினா அந்த வந்து வெரைட்டி ஆஃப் சாம்பல், அந்த சாம்பல்லாம் அந்த வெரைட்டி ஆஃப் குழம்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பான மக்களுங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்க நான் ஷூட் பண்ணல, சாப்பிட்றதுல பிஸியாக ராம்நாடு மக்கள். ஆமாம், ராம்நாட்டு மக்கள்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அன்பான மக்கள். ஸோ உள்ளே நிறைய ராம்நாட்டு மக்கள்லாம் இருக்காங்க. அந்த அண்ணன்லாம் வந்துட்டு மாப்பிள்ளை மச்சான்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப மன திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. ஸோ பரோட்டாவாக இருக்கட்டும், இவன் வாங்கின அந்த பிளேட்டராக இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி இது அப்படி தான் சாப்பிடணும் போல இருக்குது மலேசியாவில். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் வேறு லெவலில் மாறிடுச்சு. ஏதோ இப்போலாம் லைட்டாக ட்ரிசல் மாதிரி ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மழை பெய்யும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் எங்கே போனோம்னா அந்த ஹில்லுக்கு தான் போகிறோம். இங்கே வந்து 2 பெனாங் ஹில் போகிறோம். ஆமாம், ஸோ அதுக்கு நம்ம வந்து கிராப் போட்டிருக்கோம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 5 வெள்ளி ஆகுதுங்க. ஸோ அதான் அவரும் சொன்னார் நடங்க அப்படின்னாரு. அங்கே போய் எவ்வளோ தூரம் நடக்கிறது, ஏதோ ஹில் என்னன்னாங்கன்னா மவுண்டைன் ஏறுறோம். ஸோ அதனால் சாப்பிட்டு இருக்கோம் வேறு, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கிராபுக்காக. ஸோ வந்தது அப்புறம் நாங்கள் மேலே போயிட்டு என்னெல்லாம் அங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு நான் மறக்காமல் சுற்றி காட்டுறேன். வாங்க என் கூட. எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ பினாங் ஹில் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழே வந்துட்டு ஊட்டி நம்ம கீழே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, மேலே போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நிறையா வந்து அட்ராக்ஷன்ஸ், டூர்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டிக்கெட்லாம் எடுக்கணும். ஸோ டிக்கெட் சென்டர் இதுதான் கைஸ். டிக்கெட் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா 30 ரிங்கெட் ஒரு டிக்கெட்டு. 2 டிக்கெட் எடுத்துருக்கோம். நான் டிக்கெட்டை காட்டிடுறேன். ஸோ இதுதான் கொடுப்பாங்க உங்களுக்கு, பார்கோட் மாதிரி வரும் உங்களுக்கு. நல்லா இருக்கும். ஹேபிட்டாட்டுக்கு மேலே போய் டிக்கெட் எடுக்கணும். இங்கே ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ட்ராமுக்கு மட்டும்தான் எங்கள் டிக்கெட்டு. எஸ், பார்கோட் ஸ்கேன் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மேப்பு. இது இப்படி மேப்பு ஓ, அதை எடுத்துட்டியா மேப்பு? இதுதான் அந்த மேப்பு.
இதுதான் வரைபடம் கைஸ். நாங்கள் இந்த வரைபடம் தான் போய் சுற்ற போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்ற போகிறீங்க. ஸ்டே டியூன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ட்ராம்ப் வந்துட்டோம். ஸோ ட்ராம்ப் ஆக்சுவலி வந்துருச்சு. ட்ராம்பில் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறோம் என் போல். ஃப்ரெண்டில் போயிடலாமா? எவ்வளோ விட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி க்ரௌடாக இருக்குது கீழே. ஸோ இந்த ட்ராம்பில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ வெயிட் அவங்க சைடு இறங்கிட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் போயிடலாம்டா வலையமா. உட்காரணுமா என்ன? நினைக்கலாம்ல? ஆமாம் நிற்கலாம். ஸோ ரேக்காக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது கைஸ் ட்ராம்ப்பு. மேலே போகும்போது உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதை காட்டுறேன். ஸோ கைஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து மேலே ட்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் யாருமே இல்லைங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே. ஸோ சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போய்ட்டுருக்கோம். இதுதான் பாருங்கள் இந்த வியூ. செம்மையாக இருக்குது மேலே போகிறது. வேறு லெவலில் இருக்குது. இப்படி ஒரு மேட்ரு இருக்கிறதே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ட்ராம்ப் நடு இதில் மேலே போகிறது நல்ல ஸ்பீடில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்பீடில் போகுதுடா. இல்லை நல்லா ஸ்பீட்லேயே போகுது. வேறு லெவலில் இருக்குது கைஸ். மேலே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ரேக்கில் தான் நம்ம வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஷன் இந்த ட்ராம்ப் இந்த வேல தான் வந்திருக்கோம். செம்ம வியூ இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ இன்னும் அங்கெல்லாம் நம்ம போகணும். ஸோ வேறு லெவலில் வியூ உங்களுக்கு பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். மொத்த பெனாங்கும் நம்ம சுற்றி பார்த்தலாம் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாக வீடுகள் இருக்குல்ல. இதுதான் நம்ம டாப் ஹில் பெனாங். நிறையா குரங்குகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மேலே போய்ட்டு நம்ம அப்படின்றத கவர் பண்ணிக்கலாம். கைஸ் உங்களுக்கு ட்ராம்ப் போகிறத நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ எங்களை விட்டு ட்ராம்ப் வந்து திருப்பி கீழே போயிட்டுருக்கு. வேறு லெவலில் போகுது கைஸ். போயிடுச்சு கைஸ். டனலுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்கா. இதுதான் எங்களை ட்ராம்பை வந்து விட்டது. ஸோ மறுபடியும் அது போயிடுச்சு. திருப்பி கீழே போய்ட்டு மறுபடியும் ஏற்றிட்டு வரோம். அந்த சைட்லாம் ஃபுல்லாக தனித்தனி தீவு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளாக் சிம்பான்சி தான். சிம்பான்சி என்ன மேட்டர்னு தெரில. ஸோ எல்லாமே பிளாக் கருங்குரங்கு மாதிரி இருக்குது. நம்ம போயிட்டு அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்கை பிரிட்ஜ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதை பார்க்கலாம். ஸோ see the nature and feel the history. இங்கே என்னென்ன அப்படி பார்த்துட்ருக்கலாம். ஸோ இதான் அந்த பார்த்தீங்களா ஹில் ஸ்டேஷன். ஸோ பெனாங் ஹில் ஸ்டேஷன் இது. வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கேருந்து பக்கி ஜம்பிங் பண்ணால் அப்படி இருக்கும். பஞ்சி ஜம்பிங் பட் கம்மி தான். ஹைட்டு கம்மி. ஓகே சலாமத்தாங் வெல்கம் வணக்கம் அதாங்க அதோட மீனிங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் இட்ஸ் அ கர்டிஸ் கிராஸ் ட்ரீ டாப் வாக். ஸோ ட்ரீ டாப் வாக் இஸ் அ ஃபேமஸ் ஹியர். நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் ஏன் இங்கே யாருமே வரலன்னு எனக்கு தெரியல. இது மெயின் அட்ராக்ஷனாக இருக்குது. பட் ஆனால் இங்கே யாருமே வரல. பட் இங்கே பாருங்கள் கிரிஞ்சு பண்ணுறாங்க. குரங்கு இருக்குது. பாய்ஸ் அங்கே பாருங்கள். பாய்ஸ் வராங்க. தலைவன்ஸா கம்மிங் கைஸ். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இது என்ன கோல்டன் நோ 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 நாங்கள் எதுவுமே பண்ணலபடி. ஒரு மாதிரி கோல்டன் ஷேடில் இருக்குது ஹேர் கலர்லாம். சாப்பிட்றதுக்கு டைப் பண்ணதோ. அங்கே போகிற மேலே. ஆஹா அங்கே ஒரு கூட்டமே இருக்குது. அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. சரி நீங்கள் சில் பண்ணுங்க கைஸ். பை. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. நம்ம பாட்டுக்கு 7 போனால் ஓகே. இதாங்க என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள் அவங்க கூட்டமே வாழ்கிறாங்க.
மோஸ்ட்லி எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. த ஹேபிடட் ஆஃப் பினாங் ஹில் அங்கே தான் வந்திருக்கோம். ஹலோ, ஹாய், சே ஹாய். ஹாய் ப்ரோ. பிடிங்கிட்டு போகாமல் இருந்தால் சரி. இங்கே மேலே ஒருத்தன் உட்காந்துருக்காண்டே பார்த்துடா. எவன் என்ன பண்ணுறானே தெரில பாய்ஸ். இங்கே பாருங்கள், இன்னொருத்தன் டைவ் அடிச்சிட்ருக்கான். ஏய், வாட் அ ஜம்ப் ப்ரோ, நைஸ் ஜம்ப் ப்ரோ. அங்கே குட்டிக்காரன் அடிச்சிட்ருக்கான். ஏய் வாவ், மாயமில்லை மந்திரமில்லை. நைஸ் நைஸ் ப்ரோ. இவங்க 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள்னு நினைக்கிறேன்டா. இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான். குட்டியாக இருக்கானுங்க. இது பார்க்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கைஸ், நம்ம உள்ள டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள என்ட்ரி வந்துட்டோம். ஸோ மீன் டைமில் நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம் ரொம்ப தூரம் வாக் பண்ணுறதுனால. ஸோ வாட் இஸ் இங்கே என்னலாம் இதுதான் மேப்பு. பார்த்தீங்கன்னா மேப்பு இப்படி தலைக்கீழ காட்டாதரா. ஓ சாரி கைஸ், இப்படி காட்டுறா. இதான் மேப்பு கைஸ். மேப்பு. நம்ம வந்து இது உள்ளே தான் போக போகிறோம். இதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 60 ரிங்கெட்டு, மொத்தம் 120 வெள்ளி 2 பேருக்கு சேர்த்து. 120 வெள்ளினா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2500 கிட்ட வரும்னு வச்சுங்களேன். இது எண்டில் வந்து நமக்கு வந்து இது ரொம்ப தூரம் வாக்கு. மேலே ஒரு ஸ்கை பிரிட்ஜ்லாம் கூட இருக்குது. பார்த்துட்டு நம்மளை எடுத்துகிட்டு வந்து பக்கி ஒன்று தருவாங்க. அதில் நம்ம திரும்ப ஃப்ரண்ட்டுக்கே போயிடலாம். ஸோ 1 வே வாக்கு தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைவேட் வாக்கும் இருக்குது, நேச்சர் வாக் இருக்குது, அப்புறம் வந்து ரிலாக்ஸ் வாக்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டகரிஸில் வருது. குரூப் வாக்குமே இருக்குது, அதெல்லாம் 200 வெள்ளி. நம்ம எடுத்தது ஜஸ்ட்டு நேச்சர் வாக் 60 வெள்ளி. ஸோ மக்களே, இந்த பிரிட்ஜில் வந்துட்டு கொஞ்ச நேரம் நின்று ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் ஒரு ரவுண்டான மாதிரி வரும், திருப்பி இங்கேருந்து போகும். இது வந்து ஈவினிங் டைமில் மேபி நல்லாயிருக்கும், வாக் பண்ணுறதுக்குலாம் அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயிலும் அடிக்குது. காலையில் நான் நினச்சது வந்து அம்பர்லாம்லாம் வாங்குற அளவுக்கு யோசிச்சோம் மழை பெய்யும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்தளவுக்கு ஆமாம் வெயில் அந்தளவுக்கு தெரில, ஆனால் வெயில் அடிக்குது. ஸோ ஓவராலாக இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பாட்டு. ஒரு மாதிரி நீங்கள் எங்களோட அருணாச்சல் பிரதேஷ்லாம் பார்த்துருப்பீங்களா, லைக் சாரி மேகாலயாலாம் பார்த்துருக்கும்போது தெரிஞ்சிருக்கும். அங்கே இதே மாதிரி தான் போயிருப்போம். இந்த ஒரு வாக் மாதிரி இருக்கும்ல, அங்கே மாதிரி போகும்போது நேச்சரோடு கலந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ஸ்பாட் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ கொஞ்சம் ஸ்லோப்பில் ஏறிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்லோப்பு, கொஞ்சம் ஸ்லோ, ஏற்றம் இறக்கம் அப்படி போயிட்டுருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பட் வாக்கு தான். வாக்கை தாண்டி பெருசாக வந்து குரங்குகள் அங்கங்கே பார்க்கப்படுது. அந்த மாதிரி இந்த பாருங்க, உள்ள ஒரு பறவைகள்லாம் கத்திக்கிட்டு இருக்குது. சவுண்டு நான் பேசல, சவுண்டு மட்டும் கேளுங்க. ஆமாம், இது ஏதோ பூச்சியா பறவையான்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக படிக்கட்டுகள்லாம் வருது கைஸ். லைட்டாக நம்ம கடந்து வந்த பாதையை பார்ப்போமா. ஸோ இதான் அது பிரிட்ஜ் முடிஞ்சிருச்சு, ஸ்டெப்ஸுக்கு ஏற்றோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரி வந்து எல்லாருக்குமே டயர்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஹவு லாங்கர் வே காட் இட்ஸ் நேம் அஸ் யூஷுவல். ஹவு லங்கூர் வே, சாரி கைஸ். நான் சொன்னது இதுதான். இந்த பாருங்கள், கண்ணு ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் இந்த கோல்டன் சிம்பான்சியா, அது என்னன்னு தெரியல, குரங்கு. இதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் இருக்குது. இதை நான் என்ன பார்க்கல, இது ரெண்டையும் பார்த்துட்டேன். இதை பார்த்தேன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், காட்டுறேன். இதுக்கப்புறம் படிக்கட்டு தான் கைஸ். சும்மா சில்லுன்னு ஏற வேண்டியதுதான். அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. அந்த பிரிட்ஜு தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக அந்த பிரிட்ஜ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இதுதான் அது, கர்டிஸ் கிரஸ்ட் ட்ரீ டு வாக். இதாங்க ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். வந்து எக்ஸாக்டாக அந்த இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான். வாங்க என்ன ப்ரொசீஜர்னு மேலே போய் பார்ப்போம். ஏன்னா யாருமே இல்லை கைஸ். சேர் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது கைஸ், ஆனால் யாருமே இல்லை கைஸ்.
இதுதான் இந்த ட்ரீ வாக் பிரிட்ஜ். அல்டிமேட்டாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இது ரவுண்டானா, இது மேலே போய் நம்ம வாக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது ட்ரீ வாக் கைஸ், இப்படி தான் இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குல்ல. ஜஸ்ட்டு சில். இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு இப்படி தான் இருக்கும் நான் சொன்னது. ஆக்சுவலி இப்படி இருக்கும், சுற்றி கவர் ஆகிடும். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பெனாங்கும் தெரியும். வேறு லெவலில் தெரியுதா? இது நாங்கள் ஏறி வந்துட்டோம் கைஸ். அப்படியே ஒரு வாக் அடிக்கணும். ஸோ வாக் அடிச்சிட்டோன்னா இந்த டோட்டல் பிரிட்ஜ் வந்து கவர் ஆகிடும் எங்களுக்கு. நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. என்ன மக்களே, எப்படி இருக்குது மலேசியா? என்ஜாய் பண்ணுறீங்களா என் கூட சேர்ந்து நீங்களும்? உங்களுக்கு நான் அப்படி தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் காட்டிகிட்ருக்கேன், நம்புகிறேன். கொஞ்சம் நான் பேசுகிறது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ பேர் பண்ணிக்கோங்க. நான் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன். அது கொஞ்சம் லென்த்தியாக போயிடுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு நான் சுற்றி காட்ட தான் ட்ரை பண்ணுறேன். எனக்குள்ள வியூ மட்டும் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸிங்க. ப்ளூ சி பக்கத்தில் கொஞ்சம் காடுகள் மாதிரி, நடுவில் அது வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்கானா. அப்படியே இந்த சைடு கட் பண்ணால் இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், டோட்டல் பெனாங் சிட்டி. என்ஜாய் பண்ணலாங்க, ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. இது ஆக்சுவலி கெனாப்பி வாக்கிங் பிரிட்ஜ். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது, மற்றபடி குட். ஸோ குட்டுக்கு மக்களே. இதுக்கு வந்து தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் 60 வெள்ளி, டோட்டலாக 60 வெள்ளி ஆகுது. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்குறதுனா உங்கள் இஷ்டம். நிறையா வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, நிறையா வந்து கேஃபே இருக்குது, பேக்கரி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது மேண்டேட்டரி. அங்கே வந்து தாராளமாக பாருங்கள், அதில் எந்த பிரச்சனையும் வரல. ஒரு ஆளுக்கு மேலே நடந்துச்சுன்னா இங்கே கிட்டு ஆடுது கைஸ். ஸோ மேக்ஸிமம் இங்கே வர்றது கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. 1-2 பேர் தான் வர்றாங்க, அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் ஜாலியாக இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த இடத்த முடிச்சுட்டு நான் இன்னொரு இடம் உங்களுக்கு நான் போகும்போது உங்களுக்கு நான் என்னன்றதை நான் சுற்றி காட்டேன். ஸ்டே டியூன் கைஸ். இதில் எங்களுக்கு வழியும் தெரில, பாதையும் புரிய மாட்டேது. ஏன்னா இதில் டோட்டல் 23 நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ தான் வந்துட்டு 3-4 கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஜியான் ஸ்விங் இருக்குது, ஜியான் வாக் அந்த மாதிரிலாம் இருந்தது. அது எங்கே இருக்குதுன்னு தேடுறதே இப்போ எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் என்ன தான் மேப் வச்சுருந்தாலும் அதில் ஈஸியாலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா எங்கெங்கே நம்பர் பிளேட் இல்லை உங்களுக்கு. அந்த இந்த இருக்குது பாருங்கள் மேப்பு. இப்போ இந்த மேப்பில் நாங்கள் வந்து ஆக்சுவலி இங்கே இருந்தோம், யூ ஆர் ஹியர் ரைட் நோ. இப்போ இதெல்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஜியான் ஸ்விங் போகணும். அதுக்கு எப்படி இதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலாக 3 பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் ஸ்விங் ஒன்று இருக்குது இங்கே, அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆமாம் பெருசாக. ஆனால் இதுதான் மேஜர் அட்ராக்ஷனு. இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது? இது வேணால் போகலாம் நினைக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தால் அந்த ஓப்பன் தேட்டர் பார்த்துருப்பீங்க. நாங்கள் கெனப்பி வாக்கில் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இங்கேருந்து இதோ இன்னொரு ஜெயின் ஸ்விங் இருக்குது, ஃபானா கியூப் இருக்குது, ஒரு இது இருக்குது, ஜிப்லைன் ஒன்று இருக்குது. இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெளில போக வேண்டியது தான். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நீங்கள் அங்கங்கே போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலாம். பட் இல்லைனா மேப் கொஞ்சம் யாராவது வெல்வஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். வாங்க தொடர்ந்து போகலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வாங்க. எந்த இருக்குடா ஜியான்? ஃபைனலி வி ஃபவுண்ட் இட் கைஸ், ஜெயின் ஸ்விங். ஸோ கைஸ் இந்த பெனாங்கில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன பக்கி வருது, நிப்பாட்டம் போகிறோம். ஆக்சுவலி பக்கி ஃப்ரீ தானே சொன்னாங்க. இங்கே ஆப்ரேஷன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 o'clock வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸிட் 7 o'clock நீங்கள் வெளில வந்துடணும் உள்ளே இருந்தீங்கன்னா. த ரெயின் ஃபாரஸ்ட் அட் அ ஹோல் நியூ லெவல். ஸோ இதுக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிட்டு நம்ம இப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ மக்களே நம்ம வந்து பக்கியில் ஏறி உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி இந்த பக்கி வந்து நம்மளுக்கு ஃப்ரீ. நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக நடந்து இவ்வளோ தானே பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கி ரைடு கிடச்சிரும். ஸோ பக்கியில் ஏறி உட்காந்துட்டு நம்ம சுற்றி பார்க்க போகலாம் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு. ஸோ எல்லோரும் வந்தால் தான் எடுப்பாங்க போல இருக்குது. எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ ஜாலியாக கிளம்புறோம் பக்கி ரைட். இந்தோ இங்கே தான் வந்தோம். ஹேபிட்டட். பாய் பாய், டாட்டா. ஸோ
ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க பெனாங் ஹில் எப்படி போச்சு, என்னெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன், நீங்கள்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் ட்ராம்பில் ஆரம்பித்து மேலே போன அந்த ட்ரீ வாக், கேனபி ட்ரீ வாக்காக இருக்கட்டும், அந்த ஜியான் சிங் தேர்னதாக இருக்கட்டும், ஆல்சோ நாங்கள் கடைசியாக உங்களுக்கு வந்து ட்ரோன் வீடியோ காமிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். எஸ் இல்லைடா எனிதிங் யூ ஹேவ் டு சே படி? சூப்பராக போச்சு. அடுத்தது ஒரு சரியான ஸ்பாட்டுக்கு போயின்னுக்கிறேன். எஸ், அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பலான்னு இருக்கோம். என்னடா ஏன்னா வந்ததுலேருந்து மலேசியன் அங்கே போகிற இடத்துல போய் சூப்பரான ஒரு டீ சாப்பிடுவோம். ஏன்னா மலேசியா வந்ததுலேருந்து டீயே சாப்பிடல. ஸோ எஸ் வி கோ ஃபார் கைஸ். ஸ்டே டியூன். பெனாங் ஹில் போயிட்டு நீங்கள் உங்களை எங்கே கூப்பிட்டு போனேன், என்ன கூப்பிட்டு போகிறேன். ஸோ ஏதோ சூ ஜெட்டி அப்படின்னு ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அது ஜெட்டி அப்படிலாம் இல்லை, இது வந்து ஜெட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி போகிற வழியில் வந்துட்டு இங்கே பாருங்களேன். ஸோ ஒரு திபெத்தியன் டெம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நைஸ். வெல்கம் டு சூ ஜெட்டி. இதுவுமே 9 AM to 9 PM தான் ஓப்பனிங்க. ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு பை மிட் 19th century. லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 182 மீட்டர் 122 மீட்டர். அதாவது கடலுக்கு மேலே உள்ள ஒரு வீடு. ஆக்சுவலி இது கைண்ட் ஆஃப் வீடுன்னு சொல்லலாம். அதை தான் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸை வந்தே பார்த்தீங்க அப்படின்னா கடை நிறைய இருக்கும். கைண்ட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் நம்ம புதுசாக பார்க்குறது தான். ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும், நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்துருப்பீங்களா தாய்லாண்டில், கைண்ட் ஆஃப் அந்த ஃபீல் வருது எனக்கு. பட் அதுதானா அப்படின்றது எனக்கு தெரியல, பார்க்கலாம். மலேசியா கேப்பா மேலாம் கலர் கலராக தொங்க விட்ருக்காங்க. இங்கே இதெல்லாம் ஃபேமஸ் போல் இருக்குது. ஜென்ட் அண்ட் ஆட். இந்த படத்தில் பார்த்துருப்பல, நல்லா இருக்குல்ல ஆட். இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, லைக் அந்த சோச்சி ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் படம் இருக்குல்ல, அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லாயிருக்கு ஆர்ட். இது கடை மக்களே, உள்ளே போனீங்கன்னா கடை. ஜஸ்ட்டு இது பிக்சர் செமையாக இருந்துச்சு. கெஃபே ஷாப். பபுள் டீ ஃபேமஸு இங்கே தான் இருக்குது. வேறு மாதிரி இருக்கேடா, வேறு லெவலில் வருதுங்க. மேங்கோ ஃப்ளேவர் ஊதுபத்தி இங்கே வச்சுருக்காங்களா? வா, மேங்கோவை கட் பண்ணி நடுவில் ஊதுபத்தி வச்சுருக்காங்க கைஸ். உள்ளே நீங்கள் என்ட்ரி வரணும். கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே வந்தால் தான் அது. இங்கேயே வீடுகளும் இருக்குது. இது கீழே தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் ரைட். நிறைய குட்டி குட்டி டெம்பிள்லாம் அங்கே அங்கே இருக்குது. ரெண்ட் கார் ஸ்கெட்சிங் பண்ணுறாருன்னு நினச்சேன். ஃபிஷிங் பண்ணுறாங்க. சம் கைண்ட் ஆஃப் ஆர்ட். நைஸ். இதுதான் இந்த ஆக்சுவலி பேக் வாட்டர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கரை ஓரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கட்டியிருக்காங்க வீடுன்னா லைக் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தாய்லாண்டில் பார்த்துருப்போம்ல, ஆனால் அது வந்து ரொம்ப கிடையாது. அதுதான், அது வந்து ரொம்ப கிடையாது. இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக ஒன்றாலாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை, கலங்களாக தான் இருக்கும். கடல் தண்ணி எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பில்லர் மாதிரி எழுப்பி அதில் மேலே வீடு கட்டியிருக்காங்க கைஸ். இது ஃபுல்லாகவுமே இந்த ஜெட்டி. வாட் இஸ் தட் படி? சூ ஜெட்டி. ஏதாவது மீன் இருக்குது அதுக்கு? அதான்டா, கடல் கரையில் வரவங்க வந்து இந்த இது மாதிரி கட்டி வாழ்வாங்க. பில்லர் மாதிரி கட்டி அது மேலே. இது பெருசு ஆபத்தாகாதா உங்களுக்கு? இல்லை, இது வந்து லோ டைடு அப்போ, இன்றைக்கி லோ டைடு, ஸோ அதனால் தண்ணி கம்மியாக இருக்குது. ஹை டைடு அப்போ தண்ணி மேலே வந்துடும்.
ஸோ இதுதான் இந்த சூ ஜெட்டியோட கதை. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் வந்து துறைமுகம், கடல் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பேசஞ்சர் துறைமுகம், அது கார்கோ ஒன்னாண்டா இருக்கிறது. கரெக்ட். ஸோ இன்னும் சில கடைகள்லாம் இருக்குது உள்ள. அதான் கடைகளை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்குது, என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் கோவில் இருக்கும், அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா கடல். இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த போட் ரைடு. அந்த 20 மினிட்ஸ் கூட்டு போனாங்க இல்லையா, ஸோ கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்கோ ஷிப்ஸ் மாதிரிலாம் நிற்கிது. சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே இது பேசஞ்சர் துறைமுகம். அதுக்கு விட்டிங்கன்னா அது அந்த கார்கோ வரதெல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வர்த்தகங்கள் நடக்குதுங்க. ஸோ மலேசியாவுமே பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் ரெண்டுமே வந்து கப்பல் வர்த்தகத்தில் பயங்கரமாக இருக்குது. அது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அந்த பிரிட்ஜு தாங்க பெரிய பிரிட்ஜு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுமான்னு தெரில, இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடல் ஃபெரி மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிரிட்ஜ் போட்டதுக்கப்புறமே வந்து நிறைய நார்மல் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஜெட்டி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ சூ ஜெட்டின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். ஸோ நிறையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைப் பண்ணுறாங்க. சிமெண்ட் தரலாம் போட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியலையே, ஜாலியாக வைப் பண்ணுவானுங்களோ. வெயில் நல்லா அடிக்குது கைஸ். ஸோ அங்கங்கே துறைமுகம் மாதிரி அங்கங்கே வந்து கப்பல் நிறுத்தி போட்டிருக்காங்க. அதுதான் இந்த ஜெட்டியோட மகத்துவம், அருமை எல்லாமே. இது வந்து ஆசியு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் இங்கே உள்ள வாழ்கிற மக்கள் இது இவங்களுக்கு இடம்லாம் கிடையாது போல இருக்குது. லைக் நம்ம கடல் மேலேயே வந்து ஒரு லோ பரப்பில் அந்த மாதிரி வந்து லோ டைடாக இருக்கும்போது, அட் ஆல்வேஸ் நாட் அ லோ டைடு, அவங்களுக்கு வந்து அது மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஜெட்டியிலேருந்து நம்ம கிளம்பலாம். will update you on another location.